ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ரெசிபி பார்க்க போறேன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசியில் வெண்பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் அரிசியை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க மார்னிங் செய்யறதுக்கு. இது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு அரைப்பட்டதும் நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க. வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ அரிசியும் பருப்பும் சேர்த்து 1/2 டம்ளருங்க. அதுக்கு 4லேருந்து 4 டம்ளர் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும் அளவு. 4.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக தான். தேவையான அளவு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேங்க. மூடி போட்டு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் நல்லாவே வெந்து வந்திருக்கு, நல்லா குழைய இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் அதை ஆற கட்டிப்படாமல் இருக்கோங்க. இப்போது சூப்பராக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாமா. இப்போ கடாய் வச்சு சூடானதும் 1 கரண்டி மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. இது பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இஞ்சி துருவி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிள்ளை, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேங்க. 1 நிமிஷம் போல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பொங்கலுக்கு சூப்பரான ஒரு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி மணக்க பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பொங்கல் இந்த பதத்தில் இருந்தால் தான் ஆற கெட்டிப்படாமல் இருக்குங்க, சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். மாப்பிள்ளை சம்பா அரிசியில் சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்ல ஒரு மனம் கொடுக்கோங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். சொரக்காய் சாம்பார் வச்சு சர்வ் பண்ணாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஜிஜி ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.